நம்மளுடைய அம்மாக்கள், பாட்டிகள் காலகட்டத்துல ஃபினான்ஷியலா பெண்கள் வந்து வெல்த்தியா இருக்க மாட்டாங்க. இப்பயுமே ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா வெல்த்தியா இல்லாத பெண்கள், ஒரு காலகட்டம் வரைக்கும் கணவனுடைய தயவுல தான் வாழ்ந்தாகணும். பிள்ளைகள அடுத்தது கரை சேர்க்கணும். அப்படின்ற கண்டிஷன்ஸ்க்காக சில விஷயங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்ல இருக்காங்க. ஸோ இந்த கடமைகள்லாம் முடிஞ்சுட்டு, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். உனக்குன்னு ஒரு ரிலாக்சேஷன் தேவை. ஏன் இன்னமும் இந்த விஷயத்தெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்கணும்? லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ பிரச்சனை அதெல்லாம் காலங்காலமா இருக்கும். யாரோ ஒருத்தர் அதை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ விட்டு கொடுத்து போறதுனால தான் அத்தனை வருஷம் வாழ்க்கை ரன் ஆகி வந்திருக்கும். பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ இப்ப உள்ள பெண்கள் என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஈவன் தோ நான் ஃபினான்ஷியலா வெல்த்தியா இருந்தாலும் பிள்ளைகளை வச்சு நான் அடுத்தது சர்வை பண்ணிக்கிறேன். பிள்ளைகள் ஒரு காலகட்டம் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, பிள்ளைகள் கீழே இருந்துக்கிறேன். உன்னையே நான் டாலரன்ஸ் பண்ணணும் இந்த வயசுக்கு மேல. என்னால முடியல.